எவ்ளோ பெரிய தப்பு பண்ணாலுமே கண்டிப்பா அதுக்கு தூக்கு தண்டனைன்ற ஒண்ணு குடுக்கவே குடுக்க மாட்டாங்க. வேற எதனா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா, இல்லன்னா ஆயுள் தண்டனை அந்த மாரியான ஒரு சொல்யூஷன குடுக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர, அவ்ளோ சீக்கிரத்துல தூக்கு தண்டனைன்ற ஒண்ணு யாருக்குமே குடுக்கவே குடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் கூட சொல்ல முடியாது. ஒரு கேஸ் ஒண்ணு கர்நாடகா ஹம்பில நடந்திருக்கு. இப்போ அங்க நடந்த அந்த இஷ்யூக்காக அதுல சம்மந்தப்பட்ட ஒரு 3 பேருக்கு உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவ்ளோ நாள் அந்த கேஸ் போயிட்டு இருந்திருக்கு. இப்ப அந்த கேஸ்க்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட குடுத்திருக்காங்க. அதுல சம்மந்தப்பட்ட அந்த 3 பேருக்குமே தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதுல வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இவங்க யாரு? இவங்களுக்கு அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுத்திருக்காங்க? தூக்கு தண்டனைன்ற ஒண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் குடுக்க மாட்டாங்க. அப்படி அவ்ளோ பெரிய தப்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே சேரும்.